Hi everyone, this is Arvi Charanya. இது சவுத் ஃபர்ஸ்ட் தமிழ். காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் கொஞ்ச நாளா வந்த நிலையில காங்கிரஸ் தரப்புல 5 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காங்க. திமுக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழு அமைத்திருப்பதன் மூலம் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, அல்லது தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கக்கூடிய நாளையில இது போன்ற குழு அமைத்திருப்பதன் மூலம் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றுவதற்கான ஒரு திட்டமா காங்கிரஸ் இதை செயல்படுத்துதா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில 5 பேர் குழுவை காங்கிரஸ் அமைச்சிருக்கு. இந்த குழுல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழக சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார், அகில இந்திய செயலாளர்கள் சூரஜ் ஹெக்டே, நிவேதிதா ஆல்வா இவங்க எல்லாரும் இந்த குழுல இடம்பெற்றிருக்காங்க. எனவே திமுக கிட்ட இந்த முறை எவ்வளவு தொகுதிகள் கேட்கலாம், எத்தனை இடங்கள் கேட்கலாம், காங்கிரஸோட பலம் என்ன, பலவீனம் என்ன, திமுகவோட தான் நம்ம கூட்டணி அமைக்கணுமா அல்லது நம்மளோட கூட்டணி நிலைப்பாட்டை மாற்றலாமா, திமுக கூட்டணி அமைத்தால் நமக்கு எவ்வளவு தொகுதிகள் கிடைக்கும், ஒருவேளை கூட்டணி நிலைப்பாட்டை மாத்தணும்னா தேர்தல் முடிவு எப்படி இருக்கும், காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினா திமுகவுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு என்ன. எனவே ஒட்டுமொத்தமா 2026 சட்டப்பேரவை தேர்தல் களத்துல காங்கிரஸோட பலம் பலவீனம் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதன் பிறகு திமுக கிட்ட இடங்கள் பகிர்வு குறித்து இந்த குழு பேசும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த குழு அமைக்கப்பட்டதுக்கு ப. சிதம்பரம் வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. கொஞ்ச நாளா அரசியல் பரசலா சில செய்திகள் வந்தது, அதெல்லாம் வதந்தி அப்படின்னு காட்டுறதுக்காகவும் இந்தியா கூட்டணி இன்னும் உறுதியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காகவும் முன்கூட்டியே இது போன்ற குழு அமைத்திருப்பது பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்னு ப. சிதம்பரம் பேசியிருக்காரு. கொஞ்ச நாளாவே காங்கிரசும் தாவேகாவும் கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பிச்சது. ஏன்னா தாவேகா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே விசிகாவுக்கு அழைப்பு விடுக்கிற மாதிரி காங்கிரஸுக்கும் அழைப்பு விடுக்கிறாங்க. தங்களோட கூட்டணியில காங்கிரஸ் தாவேகா அதிகமா எதிர்பார்க்குது. காங்கிரஸ் வந்தா அப்படின்னா வேற எந்த கட்சிகளும் கூட நம்மளோட கூட்டணிக்கு அவசியம் கிடையாது. ஆனா காங்கிரஸ் இருந்தது அப்படின்னா நிச்சயமா சிறுபான்மை வாக்குகள் நமக்கு கிடைக்கும். அப்ப நமக்கு அது சாதகமா இருக்கும். ஒரு சில இடங்கள் கூட நம்மளால பெற முடியும் அப்படிங்கறதா தாவேகாவோட எண்ணம். அதே போல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தாவேகாவோட கூட்டணி போறோம் அப்படின்னா அதிகமான இடங்கள் நமக்கு கிடைக்கும். திமுக கிட்ட 25 இடங்கள் கொடுங்க, 30 இடங்கள் கொடுங்க அப்படின்னு பேரம் பேசுற மாதிரி அந்த அவசியம்லாம் தாவேகாவுக்கு போனோம்னா இருக்காது. அவங்களே அதிகமான இடங்கள் நமக்கு கொடுப்பாங்க. அப்ப நம்மளுடைய ஆதரவாளர்கள், நம்மளுடைய வாரிசுகள், இப்படியானவர்களை நம்ம இந்த முறை கூடுதலா களமிறக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவினருக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனாலதான் கொஞ்ச நாளாவே அவங்க விஜய்க்கு ஆதரவா பேசுறது, திமுகவை எதிர்த்து பேசுறது, திமுகவுக்கு எதிரான சில விமர்சனங்களை முன்வைக்கிறது, எங்களோட கூட்டணி வைக்கல அப்படின்னா நீங்க முன்னாள் முதலமைச்சர் ஆயிடுவீங்க அப்படின்னு நேரடியாவே ஸ்டாலினை விமர்சனம் பண்ணி பேசுறது, இப்படியான விஷயங்களை எல்லாம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் தொடர்ந்து பண்றாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, 2 கட்சிகளிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலமா அந்த பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருக்கு, இப்படியான செய்திகள் கூட வலம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிரிவினர் தான் இது போன்ற செய்திகளை கசிய விடுறாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கரூர் விவகாரத்துல ராகுல் காந்தி விஜய் கிட்ட தொலைபேசி மூலமா பேசுறாரு. கரூர் சம்பவத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கேட்டதா சொல்லப்பட்டது. அப்போ அதுக்கு அடுத்த நாளில இருந்தே காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைய போகுதா, நேரடியா அதுக்கு ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசணும். அப்போ ராகுல் காந்திக்கும் ஒரு திட்டம் இருக்கு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவில இருந்து பிரிந்து தாவேகாவோட போகலாம் அப்படிங்கிற எண்ணம் ராகுல் காந்திக்கும் இருக்கு அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த பேச்சு இன்னும் தீவிரமாக ஆகதான் செல்வ பெருந்தகை ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம், எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான மனக்கசப்பும் கிடையாது, நாங்க உறுதியான நிலைப்பாட்டில தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸ் படுதோல்வி அடையுது. அதன் பிறகு திமுக வேண்டாம் தாவேகாவோட போகலாம் அப்படின்னு எண்ணியவர்கள் பீகார் படுதோல்விக்கு பிறகு கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. நம்ம இந்த முறை திமுகவோட கூட்டணி வச்சுக்கலாம், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல விஜய் எவ்வளவு ஸ்கோர் பண்றாரு, அவரோட வாக்கு வங்கி என்ன, அவருடைய பலம் என்ன அப்படிங்கறத தெரிந்ததற்கு பிறகு வேணா வரக்கூடிய காலங்களில் அவரோட கூட்டணி போகலாம், இப்படி சில பேர் தங்களுடைய எண்ணத்தை மாத்திக்கிட்டதா சொல்லப்பட்டது. அதன் பிறகுதான் செல்வ பெருந்தகையும் திமுகவுடனான கூட்டணி குறித்து உறுதியான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த நிலையில தான் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் மேலிடம் நியமனம் பண்ணியிருக்கு. இந்த 5 பேர் குழு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க, தொகுதிகள் பங்கீடு குறித்து பேச போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இன்னொரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இப்பவே இந்த குழு அமைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முக்கிய காரணம் திமுக எவ்வளவு தொகுதிகள் நமக்கு கொடுக்கும், எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா
கூட்டணி நிலைப்பாட்டை கூட காங்கிரஸ் மாற்றலாம், அதற்கான திட்டமா கூட இந்த குழுவை அவங்க அமைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தொடர்ந்து தாவேகா வேணுங்கிறாங்க. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் திமுகவை விரும்பினாலும் அதிக இடங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளேயும் இருக்கு. எனவேதான் முன்கூட்டியே இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா இந்த குழு சொல்லக்கூடிய விஷயங்களை காங்கிரஸ் மேலிடம் கேட்டு கூட்டணி நிலைப்பாட்டுல தங்களுடைய முடிவை காங்கிரஸ் மேலிடம் எடுக்கலாம். அதற்காக கூட இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. சில நாட்களுக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை பேசும்போது எங்களுக்கு அதிகமான இடங்கள் கேட்பதற்கான உரிமை இருக்கு, அதே போல அதிக இடங்கள் கொடுப்பதற்கான மனமும் திமுகவுக்கு இருக்கு. கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது திமுகவை விடவே நாங்க எங்களுடைய வெற்றி விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு பேசியிருந்தார். அதே போல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விஷயம், 2011 எங்களுக்கு 63 தொகுதிகள் கொடுத்தாங்க, நாங்க 5 இடங்கள்ல வெற்றி பெற்றோம். 2016 41 இடங்கள் கொடுத்தாங்க, நாங்க 8 இடங்களை கைப்பற்றினோம். 2021 அதை விடவும் குறைவா 25 தொகுதிகள் கொடுத்தாங்க, ஆனா நாங்க 18 இடங்களை கைப்பற்றணும். எனவே எங்களுடைய வெற்றி விகிதம் அப்படிங்கிறது எங்களுடைய முந்தைய தேர்தலை விட இப்ப அதிகமா இருக்கு. நாங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதை காரணமாக வைத்து நாங்க இந்த முறை அதிகமான இடங்களை கேட்போம், கிட்டத்தட்ட 40 இடங்கள் வரை கேட்பதற்கான ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் சொல்றதா சொல்லப்படுது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவங்க திமுக கிட்ட முன்வைக்க இருக்காங்க, அதுதான் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு. ஏன்னா 2006 திமுக பெரும்பான்மை பெறல, 96 இடங்களை தான் கைப்பற்றினாங்க. இருந்தாலும் திமுக ஆட்சி அமைச்சது, அதுக்கு காங்கிரஸ் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணது. 34 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்க்கு கிடைச்சாங்க. ஆனா அப்ப நாங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்கல. எனவே இந்த முறை நாங்க கேட்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் முன்வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தாவேகாக்கு காங்கிரஸ் வந்தது அப்படின்னா ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும், பெரிய அளவுல ஸ்கோர் பண்ண முடியும். வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே விஜய் 15% அல்லது அதற்கு மேல கூட அவர் வாக்கு வங்கி பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல காங்கிரசும் சேர்ந்தது அப்படின்னா இஸ்லாமிய வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதா தாவேகாவோட எண்ணமா இருக்கு. எனவே காங்கிரஸ் வேணும் அப்படிங்கறதான் தாவேகாவோட எண்ணம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கு, தாவேகா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்து திமுக கிட்ட அதிக இடங்கள் கேட்க காங்கிரஸ் இப்பவே தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க திமுக கிட்ட தொகுதி பங்கீடு பத்தி பேசுறதுக்காக மட்டும் கிடையாது, யாருடன் கூட்டணி போலாம், திமுகவோட இருந்தா நமக்கு லாபமா அல்லது தாவேகாவோட போனா நமக்கு லாபமா, இப்படி ஆய்வு செய்வதற்கும் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் ஆய்வு பண்ணி திமுகவுக்கு காங்கிரஸோட தேவை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் ஆய்வு பண்ணி அதுக்கேத்த மாதிரி தொகுதிகளை காங்கிரஸ் கேட்க இருக்கிறதா பேசப்படுது. காங்கிரஸ் மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் தான் கூட்டணி அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாலும் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கிட்ட இருந்து அதிகமான இடங்களை கேட்டு பெறணும் அப்படிங்கறதுலயும் உறுதியா இருக்காங்க. இந்த நிலையில திமுக என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகுது, காங்கிரஸ் கேட்ட இடங்களை கொடுக்குமா அல்லது வேறு ஏதேனும் வியூகம் அமைக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.